எஸ்பி சார், இது சர்ச் வாரண்ட், உன் வீட்டை சோதனை போடுறதுக்கு. இது அரெஸ்ட் வாரண்ட், உன் பிள்ளையை கைது பண்றதுக்கு. அத்தை, என்னத்த இதெல்லாம்? ஒண்ணும் புரியலையம்மா. சேகர் தம்பி, என்னப்பா இதெல்லாம்? தம்பி, முளைக்கிற கொம்பு சீவுறதுதான் கலெக்டரோட வேலை. சார் பெரிய இடம், கொஞ்சம் யோசிச்சு. Do what I say. என்ன வேண்டாம் அரெஸ்ட் பண்ண முடியும்? நான் யார் தெரியுமா? தம்பி, மரியாதையா வந்துரு, இல்ல மினிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ண வேண்டி வரும். அப்படின்னா அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டி இருக்கும். என் மேல கை வச்சு பாரு நீ. என்ன பார்த்துட்டு இருக்கிற? என்ன எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்க? அரெஸ்ட் பண்ணிட்டு போறதுன்னா டீசெண்டா கூட்டு போ. எதுக்கு சட்டை பிடிச்சி இழுத்து போற? டீசன்ஸ் பத்தி நீ பேசுறியா? யார் யார்கிட்ட எந்த லாங்குவேஜ்ல பேசுன்னு எனக்கு தெரியும். அதுக்காக சட்டை பிடிச்சி இழுத்து போவியா? இத பார், நான் ஒரு தடவை சொல்லுவேன், ஒரே தடவை தான் சொல்லுவேன். கேட்கல அடிச்சு சொல்லுவேன். அதான்டா தமிழ் செல்வேன். டாய், நீ ஆல்திரா மோதிக்கிட்டு இருக்க. இதுக்கு என்னைக்கா நீ பதில் சொல்லியே தீரணும். என்னைக்கும் இல்ல, இப்பவே சொல்றேன். வெங்கட் ஸ்பீக்கிங். சார், நம்ம லேபர் மினிஸ்டர் உலகநாதனோட மாப்பிளைய ஜாமீன்ல விடுதலை பண்ணணும். இன்னைக்கு மந்திரி கூட அதை பத்தி என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. இன்னும் அவனை வெளியில விடாம என்ன பண்றீங்க? முதல்ல அவனை வெளியில விடுங்கய்யா. சார், அந்த கலெக்டர் நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம நான் பெயிலபிள் வாரண்ட்ல அரெஸ்ட் பண்ண வச்சுட்டாரு. அதான் நீங்க தான் சிஎம் கிட்ட சொல்லி எப்படியாவது ரிலீஸ் பண்ண வைக்கணும் சார். மினிஸ்டர் கூட ரொம்ப கவலையா இருக்காரு. அந்த கலெக்டர் பெரிய கொம்பனா? நான் சொன்ன சிஎம்ஏ சொன்ன மாதிரி. சொல்ல ஐயா, இந்த ஃபைல் பாக்ஸ்ல எடுத்து கார்ல வை. ஆகட்டும் ஐயா. சார், சத்தியமூர்த்தி மாவட்ட கலெக்டர் மிஸ்டர் தமிழ்ச்செல்வனை டிரான்ஸ்ஃபர் பண்ண கூடாதுன்னு அந்த மாவட்டமே எதுக்குதே? மாவட்டம் மட்டும் இல்ல சார், தமிழ்நாடு முழுக்க அவருக்கு ஆதரவா இருக்கு. அப்படி இருந்தோம் மிஸ்டர் தமிழ்ச்செல்வனை ஏன் சார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க? உனக்கு உரைக்காத. யோ, என்ன எல்லாரும் நம்மள ஒழிகன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா, நீங்க பாத்துட்டு இருக்க? ஆனா விடுகு சம்பந்தி எல்லாம் வேலையத்த பசங்க அப்படித்தான் கத்திட்டு இருப்பானுங்க. கொஞ்ச நேரம் பசியாச்சுன்னு வைங்க, எல்லாம் கலந்து ஓடிடுவானுங்க. இது பாருங்க, எல்லாம் சல்லி பசங்க. அன்எம்ப்ளாய்டு கண்ட்ரி, ஆல் பீப்புள் லைக் தட். நாம வேலை பார்ப்போம். கலெக்டர்னா வணக்கம்ண்ணா. வணக்கம் ஐஏஎஸ். மாலை குடியா. இந்தாங்க. கலெக்டர்னா அவன் நேர்மை கிலோ என்ன விலைன்னு கேட்டுருக்க நேரத்தில் நீங்க டன்னு கணக்கில் வாங்கி வச்சு சிரமப்பட்டிருக்கீங்க. இப்படி பொட்டி ஊருக்கு மாத்திட்டு இருந்தீங்கன்னா குழந்தை படிப்பு கட்டு போயிருமில்ல. நீங்க ஒரே ஊர்ல தொழில் பண்ணக்கூடாதா? ஐஏஎஸ், இந்த பாரியா, இவங்கள மாதிரி சுத்தி வளைச்சு பேச மாட்டேன். நேரடியா சொல்றேன் கேளு. இந்த உலகம் நிரந்தரம், இந்த ஊர் நிரந்தரம், நாங்களும் நிரந்தரமானவங்க. நீ இந்த ஊருக்கு எத்தனாவது கலெக்டர் தெரியுமா? 136வது கலெக்டர். உன்ன மாதிரி ஆளுங்க வருவாங்க போவாங்க, ஆனா நாங்க இங்கேயே தான் இருப்போம். நான் என்ன சொல்றேன்னா, உன் பொண்டாட்டி பிள்ளைய கூட்டிட்டு ஒழுங்கா ஊரு போய் சேர்ப்போம். உங்களை சுட்டு கொள்றதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் போதும். உங்களை மட்டும் அழிக்கிறதால நாட்டோட மொத்த ஊழலும் ஒளிஞ்சிடாது. உங்களை மாதிரி இருக்கிற விஷக்கிருமிகள் ஊருக்கு 100 பேர் இருக்காங்க, நாட்டுல பாதி பேர் இருக்காங்க. உங்களோட அவங்களையும் சேர்த்து திருத்துறதுக்கான ஒரு நேரம் வரும். யாரு நிரந்தரம்னு மக்களே முடிவு செய்வாங்க. வணக்கம் தலைவரே. கொஞ்சம் தலைவரே, அந்த தமிழ்ச்செல்வனை மட்டும் தப்பி தவறி என் டிபார்ட்மெண்ட்ல போட்டுறாதீங்க தலைவரே. நல்ல வேலை ஞாபகப்படுத்தின தலைவரை. என் டிபார்ட்மெண்ட்ல எதுவும் போட்டுறாதீங்கன்றால. யோ, என்ன ஆளாளுக்கு வேணான்றீங்க? உங்களுக்கு யார போட்டாலும் திருத்து இருக்காதியா உலகநாதா? நானும் அதான் சொல்ல வந்தேன், என் டிபார்ட்மெண்ட்ல போட்டுறாதீங்க. ஐயோ, ஏயா
அவன் ஒரு சாதாரண ஐஏஎஸ். அவரை பார்த்து எதுக்கு அப்படி எல்லாரும் பயப்படுறீங்க? சார் அந்த கலெக்டர் ஒரு வில்லங்கம் பிடிச்ச ஆளு சார். எங்க போனாலும் ஊழல் தான் முதல்ல அவன் கண்ணில் தட்டுப்படுது. அதனால தான் நம்ம மினிஸ்டர்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க சார். ஏப்பா ஊழலே இல்ல டிபார்ட்மெண்ட் போட வேண்டியதானே? அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டே இல்ல சார். சாரி சார். அந்த கூமுட்டை பையில வேற எங்கேயா போடுறது? சார் நீங்க கூமுட்டேன்னு சொன்னோன்னே எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது சார். முட்டைக்குள்ள மட்டும்தான் இன்னும் கலப்படமே நுழையல சார். அதனால அந்த ஆளை டேப்கோ டிபார்ட்மெண்ட்ல போட்டுடலாமா சார்? டேப்புனா அளக்கிறதா? இல்ல சார், தமிழ்நாடு பவுல்ட்ரி கார்பரேஷன் சார். கொஞ்சம் தமிழ்ல சொல்லுங்க சார் அதான் கோழி முட்டை டிபார்ட்மெண்ட் சார். சரி, அதுல தான் தூக்கி போடு. சரி சார். முட்டையாவது பொறுக்கிட்டு திரியட்டும். சரி சார். வணக்கம் சார், இது எம்டியோட கார் சார். டயருக்காக கவர்மெண்ட்டுக்கு எழுதியிருக்கு. இன்னும் அங்கிருந்து ஜீவோ வரலைங்க சார். தலைவரே, நீங்களாம் மனசு வச்சு இந்த சத்துணவுக்கு முட்டை போடுற இந்த முட்டை கான்ட்ராக்ட் இல்ல, அதை எனக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா ஏதோ மாசம் 100-200 கிடைக்கும். வீட்டுக்கு வெள்ளை அடிக்கவும் உதவியா இருக்கும். நம்ம ஆட்சியில லஞ்சமே வாங்காத ஒரே மந்திரி நீங்க தான்னு மக்கள்லாம் பேசிக்கிறாங்க. சார் யோ பிஏ, சார். இந்த சத்துணவுக்கு முட்டை போடுறோம்ல, அந்த டெண்டரை குமரிமுத்து நம்ம கட்சிக்கார பையன் அத அவன் பொண்டாட்டி பேர்ல போட்டு கொடுத்துறியா? சார் அது நாம பண்ண முடியாது சார். டேப்கோ எம்டி தான் பண்ணணும். அது விஷயமா உங்ககிட்ட பேசுறதுக்காக டேப்கோ எம்டி தமிழ் செல்வனே வந்திருக்கார் சார். தமிழ் செல்வனா? ரொம்ப விவகாரம் பிடிச்ச ஆளாச்சேயா. நம்ம கிட்ட அப்படி எல்லாம் பண்ண மாட்டான். சரி, அவனை போய் வர சொல்லியா? அதானே தலைவரை மீறி என்ன? வாங்க தமிழ் செல்வன். வாங்க. நாட்டிலேயே ஊழல் இல்லாத ஒரே டிபார்ட்மெண்ட் நம்ம டிபார்ட்மெண்ட் தான். அதனால தான் சிஎம் கிட்ட போராடி தமிழ் செல்வனே வேணும்னு உங்களை நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வர வச்சிருக்கிறேன். அதுல பாருங்க தமிழ் செல்வன், குமரிமுத்து எம்எல்ஏ நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அந்த சத்துணவுக்கு முட்டை போடுற கான்ட்ராக்ட் இல்ல, அதை அவருக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா 4 காசு சம்பாரிச்சு பொழைச்சிக்குவாரு. போட்டுருங்க சார். இந்த விஷயமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். கொஞ்சம் வெளியேறு. தெய்வமே, கைவிட்டுறாம கொஞ்சம் கருணை காட்டுங்க தெய்வமே. தமிழ் செல்வன், இதுக்கு தான் உங்களை மாதிரி விவரமான ஐஏஎஸ் ஆபீசர் வேணுங்கிறது. நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கிற நம்ம டேப்கோவை இந்த வருஷம் எப்படியும் லாபத்துல ஓட்டி காட்டுறீங்க. கொஞ்சம் வெளியேறுங்க. தலைவரே, வேலை முடிஞ்சிருச்சா? முடிஞ்சாப்புலதான். உங்க காலை கொஞ்சம் காட்டுங்க, சிரமமா இருக்கு. இல்ல, இந்த பக்கம் நீட்டுறதுக்கு எனக்கும் சிரமமா தான் இருக்கு. கொஞ்சம் அந்த பக்கம் வாய. ஐயோ, உங்களுக்கு கட்ட விட்டு வச்சு பால் குடம் தூக்கி தங்க தேர் இழுத்து என் பொண்டாட்டிய வேப்பலை கட்டி ஆட வச்சு என் பிள்ளைகளை எல்லாம் வஞ்சோறு திங்க வச்சு நீங்க சொன்னா நான் பாடையிலேயே போறேன் தலைவா. பாடையிலேயேவா போறேங்கிற? ஆமாம் தலைவா. அப்படியே இருங்க கொஞ்சம். எத்தனை மாசத்துக்கு தலைவா? நான் எத்தனை வரைக்கும்? தெய்வமே, அங்கேயே கடை. 10 நாள் ஆனாலும் வெளியே வரக்கூடாது. சோறு தண்ணி எல்லாம் உனக்கு அங்கதான். அடுத்த எலெக்ஷன் வந்தா கூட நீ வெளியே வரக்கூடாது. கான்ட்ராக்ட். தமிழ் செல்வன் சார், உங்களால ஒரு சின்ன ஹெல்ப் ஆகணுமே. ஒண்ணுமில்ல, என் சின்ன சம்சாரத்துக்கு அந்த முட்டை போடுற கான்ட்ராக்ட டெண்டர் இல்லாம நீங்க போட்டு தரணும். வீட்டுக்கு வெள்ளை அடிக்க ஆகும் பாருங்க. சரி சார், டெண்டர் கால்ஃபார் பண்ணி தான் ஆர்டர் போடணும். வேணும்னா அவங்களே அப்ளை பண்ண சொல்லுங்க. ரேட்டு கட்டுப்படி ஆச்சுன்னா பார்க்கலாம். நான் மந்திரி சொல்றேன். அதனாலதான் மரியாதையா சொன்னேன். என் இலக்காவில் எனக்கு கீழே வேலை பார்க்கிறவன் நான் சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறானே, அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்குது? ஏதோ இந்த காரியம் ஆயிப்போச்சுன்னா வீட்டுக்கு வெள்ளை அடிக்க 4 காசு சேர்த்திக்குவேன். சார் உங்களை பார்க்க டேப்கோ எம்டி தமிழ்ச்செல்வன் வந்திருக்காரு சார். வர சொல்லி அவனை. எஸ் சார். அண்ணே, அவனே வந்துட்டான். 4 வார்த்தை நாக்கு புடுங்கிற மாதிரி கேளுங்க அண்ணே. இவன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? மந்திரிகன்னா மடைய நினைச்சுக்கிட்டு இருக்கானா? குட் மார்னிங் சார். அதெல்லாம் இருக்கட்டும். இவர் ஒரு சீனியர் மந்திரி. அவர் எதை சொன்னாலும் நீ கேட்கறது இல்லையாம? மந்திரினா உன் வீட்டுல என்ன மாடு மேய்க்கிறவன் நினைப்பா? ஒரு முட்டை டெண்டர், அத அவர் சொல்ற பேர்ல போட்டா உனக்கு என்ன நட்டம்? நஷ்டம் எனக்கு இல்ல சார், நாட்டு மக்களுக்கு.
ஒன்னு ரெண்டு இல்ல, இத பாருங்க. குப்பா கொஞ்சம் வெளியேறு, கூப்பிடுறேன். இவன மாதிரி ஆளுங்கெல்லாம் நான் மந்திரி ஆகணும் பாருங்க. என்ன சொல்லணும்? நான் ஒரே ஒரு சிஎம், எத்தனை வேலையை சார் நானே பார்க்க முடியும்? உங்களை மாதிரி பொறுப்பான ஐஏஎஸ் ஆபீசருங்க 10 பேர் இருந்தா ஏன் பாரம் குறையும்? ஆமா, அது ஏதோ முட்டை டெண்டர்னு ஏதோ சொன்னீங்களா, அது என்ன விவரமா சொல்லுங்க. சார், இந்த சத்துணவு திட்டம் அமரர் எம்ஜிஆர் தாம் பெயரால தொடங்க நல்ல திட்டம் சார். தமிழ்நாட்டுல இப்ப மொத்தம் 24 மாவட்டம் இருக்கு. அதுல 65,734 சத்துணவு மையங்கள் இருக்கு சார். 2 வயசுல இருந்து 15 வயசுக்கு உட்பட்டவங்க 74,25,847 குழந்தைகள் தினமும் சாப்பிடுறாங்க. ஒரு நாளைக்கு 74,25,847 முட்டை கொடுக்கிறோம். இந்த அரசு மக்களுக்கு குறைஞ்ச விலையில முட்டை சப்ளை பண்ணத்தான் இந்த டேப்கோ டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்கப்பட்டது. இப்ப இந்த முட்டை கான்ட்ராக்ட நான் மந்திரி சொல்ற மாதிரி அந்த தனிப்பட்ட நபருக்கு கொடுத்தா கவர்மெண்ட்டுக்கு ஒரு முட்டைக்கு 10 பைசா நஷ்டம் வரும். அந்த தனி நபருக்கு லாபம் சேரும். ஒரு முட்டைக்கு ஒரு நாளைக்கு 10 பைசானா 74,25,847 முட்டைக்கு ஒரு நாளைக்கு 7,42,584 ரூபாய் 70 பைசா லாபம் வரும். ஒரு மாசத்துக்கு 2,22,76,541 ரூபாய் லாபம் வரும் சார். ஒரு வருஷத்துக்கு 26,73,08,492 ரூபாய் லாபம் வரும் சார். தமிழ் சொல்லு சார், என் அறிவுக்கண்ணை திறந்ததே நீங்க தான். இதுக்காகத்தான் உங்களை மாதிரி படிச்ச நல்ல நேர்மையான அதிகாரிகளை டேப்கோல போட்டது. ஒரு நல்ல டிபார்ட்மெண்டோட அருமை பெருமை தெரியாம அதை சிக்யூனிட் ஆக்கி விட்டான இதை கூறுகட்ட குப்புசாமி. எம்டி சார், நீங்க கொஞ்ச நேரம் விசிட்டர்ஸ் ரூம்ல இருங்க, நாம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே சார். வாயா வா. ஏயா, உன்னை எல்லாம் கால்நடை மந்திரியா போட்டா எனக்கு தெரியாம முட்டையில கோடிக்கணக்கில் ஊழல் பண்ண பாக்குறியா? உன் வீட்டுக்கு வெள்ளம் அடிக்கிறதுக்கு 26 கோடி வேணுமா? அப்ப எவ்வளவு பெரிய வீடு வச்சிருக்க? இரு, உன்னை நாளைக்கே மாத்திடுறேன். யோ, மரியாதையை சொத்து கணக்கெல்லாம் கொண்டாந்து கொடுத்துருப்போம். போயா போயாங்கிற. ஒரு படிக்காத கால்நடை மந்திரியே முட்டையில இத்தனை கோடி ஊழல் பண்ண பாக்குறான்னா ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர், டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் எல்லாம் என்ன பண்ணுவானுங்க? இனிமே என்ன கேட்காம எந்த பயலும் எந்த ஃபைலையும் கையெழுத்து போடக்கூடாது. நீங்க உட்காருங்க தமிழ்ச்செல்வன். இந்த மாதிரி புள்ளி விவரமான கணக்க இதுவரைக்கும் எந்த ஐஏஎஸ் அதிகாரியும் சொன்னதே இல்லை. உங்களை மாதிரி ஆளுங்க இருக்க வேண்டிய இடம் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட். நாளைக்கே உங்களை அங்க மாத்திடுறேன். எனக்கு எங்க இருந்தாலும் ஒண்ணுதான் சார். இப்ப இருக்கிற வேலையே போதும். எம்டி சார், தமிழ் புத்தாண்டு வரப்போகுது. அன்னையில இருந்து சத்துணவுல 2 முட்டை போட்டா எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கு சார். நீங்க சொன்னா அதுக்கு சேர்த்து புதுசா டெண்டர் கால் ஃபார் பண்ணிடலாம். டெண்டர்ல இருக்கு, அதை நாம பார்த்து போடுறதானே. அத என் 3வது தம்பி பேர்ல போட்டிருக்க, புரியுதா? அவனும் ரொம்ப நாளா முட்டை போடணும்னு ஆசைப்படுறான். போட்டதை போட்டுமே. சாரி சார், அப்படியெல்லாம் போட முடியாது. டெண்டர் கால் ஃபார் பண்ணாம நம்ம இஷ்டத்துக்கு அலாட் பண்றது சட்டப்படி தப்பு. தப்புங்கிறது தெரியா, ஆனா தப்பு இல்லாம செய்யத்தான் உன்ன மாதிரி படிச்ச ஐஏஎஸ் அதிகாரியை எம்டியா போட்டிருக்கோம். படிக்காத மந்திரிங்க இப்படி தப்பு பண்ணா அதை தப்புன்னு எடுத்து சொல்லி தடுக்கத்தான் படிச்ச ஐஏஎஸ் அதிகாரிகளை போட்டிருக்காங்க. நீ யாருகிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா? நான் ஒரு முதலமைச்சர். முதலமைச்சருங்கிறதுக்காக நீங்க சொல்றது எல்லாத்தையும் என்னால செய்ய முடியாது. இதுல ஒரு தப்பு நடந்தா அதுக்கு நான் தான் பொறுப்பு. நான் நினைச்சா நாளைக்கே அந்த இடத்துல இன்னொரு ஐஏஎஸ் ஆபீசரை போட்டு கையெழுத்து வாங்க முடியும், தெரியுமா? முதலமைச்சரா உங்களால அதை மட்டும் தான் சார் செய்ய முடியும். ஆனா என்ன மிரட்டி தப்பான ஃபைல்ல கையெழுத்து வாங்க முடியாது. சாரி சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வணக்கம் சார். மிஸ்டர் ராஜாராம், சீஃப் செக்ரட்டரிய 6 மாசம் எக்ஸ்ட்ரா பண்ணிருக்காங்களாமே. அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலப்பா. தமிழ்ச்செல்வனை டாப்கோ எம்டியா போட்டாங்களே, அங்கேயும் போய் மந்திரி குப்புசாமியோட தகராறு பண்ணிருக்காரு. அப்படியா? மந்திரியை விடுங்க சார், சிஎம் கூப்பிட்டு சொல்லியே உனக்கும் பெப்பே உங்க ஒப்பனுக்கும் பெப்பேன்னு சொல்லிட்டாராம். தமிழ்ச்செல்வன் அரசியல்வாதிங்க ஒரு மாதிரி. ஒண்ணு இவங்களோட ஒத்து போகணும், இல்ல ஒதுங்கி போகணும். அது 2 இல்லாம சாக்கடையில கல்லெறிஞ்சா சேரு நம்ம மேலதான் விடும். சார், மனசாட்சியை மறந்து இவங்களோட என்னால ஒத்து போக முடியாது. எங்க ஆத்தா சின்ன வயசுல எனக்கு கூழ்ல உப்பு நிறைய போட்டு வளர்த்துட்டா. எனக்கு ரோஷம் அதிகம்.
உப்பு போட்டுக்குங்க. தமிழ்ச்செல்வன், எப்ப நான் இந்த வேலைக்கு வந்தனோ அப்பவே சாப்பாட்டுல உப்பு சேர்க்கறத விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு நானும் பொண்ணுங்களா இருக்கு. தலைவரே, முதல்ல எம்எல்ஏ மேல கை வச்சா நீங்க சும்மா இருந்தீங்க. அப்புறம் மந்திரி என் மேல கை வச்சா நீங்க சும்மா இருந்தீங்க. இப்போ உங்க மேல கை வச்சான். இதுக்கு மேலே சும்மா இருந்தீங்கன்னா சொரணை இல்லாத ஊருக்குள்ள பேசுறாங்க. இதை விட நம்ம கட்சியை கலைச்சலாம் தலைவா. அவனை உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்யா. ஊரை விட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணா பத்தாதுங்க, உலகத்தை விட்டே டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்ன்ற. அதைத்தாயா கால்நடை நான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ணா, இது வரைக்கும் அந்த கலெக்டர் முட்டையில ஆப்பாயில் போட்டு தான் சாப்பிட்டுருப்பான். ஆனா முட்டையை போட்டோம்னு வைங்க, மனுஷனே ஆபாயில் ஆகுற அளவுக்கு ஆசிட் எல்லாம் எங்கிட்டு இருக்குங்க. நீ எதை வேணாலும் பண்றா, தைரியமா நான் இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஒரு 5 ounce ஆசிட்டு, 1/2 டஜன் முட்டை. அப்புறம் அவனுக்கு புள்ள குட்டியோட ஆஸ்திரிக்கு போறதுக்கு டைம் சரியா இருக்குங்க. நம்ம வேலைக்கு எங்க வர போற? ம் ம்